சரிடி, ₹1,00,000 காசு குடுத்துட்ட. ஆனா நான் சொல்றத தான் கேட்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் வீரா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூங்காற்று திரும்புமா சீரியலோட மே 15 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ₹1,00,000 குடுப்பாளா மாட்டாளா அப்படிங்கிற டவுட்டே வேணாம்னு சொல்லியிருந்தேன்ல. ஆல்ரெடி அவ ரெடி பண்ணியிருப்பாப்பா. இதெல்லாம் ட்விஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க அப்படிமா சொல்லியிருந்தேன். அதே தான் நடந்திருக்குது. அவ அந்த ₹1,00,000 எப்படியோ அதாவது அந்த பிஜிஎம்லாம் போட்டு ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்னப்பா வீட்டுக்கு போமாட்டாளானா? போவா அப்படிங்கிறது தான். இவங்க வீட்லேயே இருப்பாளா அப்படின்னா இருக்க மாட்டா, போவா. அவனும் அதுக்கேற்ற மாதிரி கையில் மோதிரம் போடுறது அப்படின்ட்டு அவட்ட வாங்கின காசுலேயே மோதிரம் வாங்கியிருப்பானோ என்னமோ, அப்படி மோதிரம் வாங்கி போட்டிருக்கான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இவ்வளோ தான் தப்பாக நினைப்பாங்க. என்ன தான் இவன் தப்பானவன் அப்படின்னு இருந்தாலும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லைல்ல. ஸோ அந்த ₹1,00,000 கொடுத்துட்டேன் அப்படிங்கன்னா கையெழுத்து மட்டும்தான் போட்டா அப்படின்ட்டு இருக்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போகுது. அவள் போகமாட்டாளா அப்படின்னா போவா கண்டிப்பாக. ஆனால் பிரச்சனையாக தான் ஆக போகுது அப்படின்ட்டு இருக்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.